வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அரந்தை நாராயணன் புத்தகத்திலிருந்து பார்க்கக்கூடியது தமிழ் சினிமாவின் கதை. இந்த தமிழ் சினிமாவின் கதை அப்படிங்கிறதே இவர் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா, தொடக்க காலத்திலிருந்து எப்படி வளர்ந்துச்சு, நாடகத்தில் இருந்து எப்படி திரைப்படம் வந்துச்சு, திரைப்படம் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 1950 வரைக்கும் இதனுடைய நிலை எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அதில் தேர்வுக்கு தகுந்த பகுதிகளை மட்டும் ஒரு குறிப்பிட்டு ஒரு சில வீடியோக்கள் போட்டோம் அப்படின்னா இந்த புக்கு கவர் ஆயிரும், உங்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு பாடமாக இல்லாமல், என்ன அப்படின்னா இந்த வருஷம் வந்துச்சு இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கதை சொல்கிற மாதிரி, ஒருத்தர் பேசுகிற மாதிரி இந்த பகுதிகள் அமைஞ்சிருக்கும். ஸோ படிக்கிறதுக்கும் சரி கேட்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மனசில் ஈஸியாக பதியும். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஓவியர் படம் வரைகிறார், ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ படம் பிடிக்கிறார். ஓவியத்தையோ ஃபோட்டோ படத்தையோ அசைய வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க, ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க, இதை அசைய வைக்க முடியுமா, அந்த ஃபோட்டோ நகர்ற மாதிரி, அதை அப்படியே கால் எடுத்து வைக்கிற மாதிரி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியினுடைய அடிப்படையாக வந்தது தான் அந்த திரைப்படம். ஒரே சமயத்தில் இந்த கேள்வியோடு பலர் வெறிகொண்டு மூளையை போட்டு குடைந்து ஆராய தொடங்கினர். வட்ட வடிவமான தட்டின் நடுவில் துளையிட்டு துளையை ஒரு ஆணியில் பொருத்தி தட்டில் ஒரு உருவத்தின் சலன நிலைகளை பல சித்திரங்களாக வரைந்து ஒட்டி பார்த்தனர். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒருத்தர் எடுத்து வைக்கிற மாதிரி, ஒருத்தர் கண்ணை சிமிட்டுற மாதிரி, ஒருத்தர் சிரிக்கிற மாதிரி, தலை கோதுற மாதிரி, ஸோ ஒவ்வொரு படமாக வச்சு பார்க்குறாங்க. அது முதல் ஸ்டேஜை சொல்கிறாங்க. அடுத்தது வட்டத்தட்டை உருளச் செய்தனர். அதாவது அது அப்படியே ஸ்லோவாக தேவைக்கு தகுந்த மாதிரி வேகமாகவோ இல்லை வேகமாகவோ செய்கிறாங்க. அந்த உருவம் கை கால்களை அசைத்தது. அப்படி செய்கிற பொழுது கை கால் அசைக்கிற மாதிரி, இப்போ நம்ம ஒரு பொம்மை வாங்குகிறோம் அப்படின்னா அது எப்படி கை கால் அசைக்கிற மாதிரி இல்லை இப்போ செய்கிறாங்க. ஸோ அதை செய்கிறாங்க. பின்னர் சித்திரங்களுக்கு பதில் ஃபோட்டோ பிடித்து வட்டத்தட்டிகள் ஒட்டினர், உருட்டினர். அப்போ அந்த ஃபோட்டோ மனிதர்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா நகர்றாங்க, நடந்தாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா திரைப்படம் உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு தொடர்ச்சியாக இந்த புக்கில் ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இப்போது இதழியல்னு பார்க்குறோம், திரைப்படம் வானொலி அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது ஒரு பாடமாக படிக்கிறத விட இது ஒரு கதை மாதிரி கொண்டு போகிறாங்க. கதைன்னா ரொம்ப பெரிய கதை மாதிரி கொண்டு போகல, விளக்கத்தை ஒரு பாடமாக இல்லாமல் கொண்டு போகிறாங்க. இந்த கிராமஃபோனை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் செவியில் இந்த செய்தி எட்டியது. இப்போ அந்த ஃபோட்டோ மனுஷன் நகர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது யாருடைய காதுக்கு எட்டுது அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு எட்டுது. ஸோ அதன் அடிப்படையில் அவர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. அதில் உருவாகிறதான் திரைப்படத்துக்கு உண்டான அடிப்படை. வட்டத்தட்டை இடமிருந்து வலமாக சுற்றுவதற்கு பதிலாக மேலும் கீழுமாக இரு உருளைகளை பொருத்தி கீழிருந்து மேலாக சுழல வைத்து கண்ணாடி படங்களை சலன முறை செய்தார். நம்மளே பார்த்துருக்கோம், ஒரு திரைப்படம் உண்டானதுக்கு முதல் என்ன அடிப்படை அப்படின்னா அந்த சலன காட்சிகள், அந்த சலனம் உருவாக்குறது, அதுதான் தாமஸ் ஆல்வா செய்கிறாரு. இன்று நாம் பார்க்கும் சினிமாவின் அஸ்திவாரம் எடிசனின் அந்த கண்டுபிடிப்பு. அதற்கு பெயர் கினிட்டோஸ்கோப். ஸோ கினிட்டோஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர் எடிசன், அதுதான் சினிமாவிற்கு அஸ்திவாரமாக அமையுது. இந்த கினிட்டோஸ்கோப் கருவியை எடிசன் விற்க தொடங்கி 1894க்கு முன்பே ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் எட்வர்ட் முப்ரிட்ஜட் என்பவர் வேறு ஒரு அதிசய பெட்டியை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு பெயர் சூப்ராகோசோஸ்கோப். நாம் திரைப்படம் அப்படின்னு சொல்லி பார்க்குற போது நம்மளே இதில் பார்த்துருக்கோம், திரைப்படம் அப்படிங்கிற கினிட்டோஸ்கோப் தான் முதல்ல வருது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே அதிசய பெட்டியாக ஐரோப்பாவில் விற்றுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கண்ணாடியில் படங்களை பொருத்துவதற்கு பதிலாக செல்லுலாய்டு படம் பிடிக்கும் முறை 1889 வந்திருக்கு. ஸோ திரைப்படத்தின் அடுத்த வளர்ச்சி செல்லுலாய்டு சொல்கிறாங்க 1889. கண்டுபிடித்தவர் இங்கிலாந்தைச் சேர்ந்த வில்லியம் பிரிஸ்கிரீன். இந்த கண்டுபிடிப்புக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா கினிமோட்டோகிராஃப். ஸோ கினிமோட்டோகிராஃபை கண்டுபிடிச்சவர் வில்லியம் பிரிஸ்கிரீன், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இந்த படங்களை பார்க்க அப்போது திரை கிடையாது, கண்டுபிடிக்கப்படவில்லை, திரையெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கு. ஓடும் படங்களை அதன் அருகே உள்ள பூத கண்ணாடி வழியாகத்தான் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. ஒவ்வொருவராக படம் பார்த்து கொண்டிருக்கும் சிரமத்தை தகர்த்து ஒரே சமயத்தில் பல பேர் உட்கார்ந்து படம் பார்க்கும் அதிசயத்தை 1895
பிரான்ஸ் நாட்டின் லூமியர் சகோதரர்கள். ஸோ லூமியர் சகோதரர்கள் வந்துட்டாங்க 1895. இப்போ ஃபஸ்ட்டு கினிட்டோஸ்கோப், அடுத்தது கினிமோட்டோகிராஃப், அடுத்தது லூமியர் சகோதரர்கள் அந்த ஓடும் படத்தை சொல்கிறது. ஸோ இதனுடைய வளர்ச்சி நிலையை வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே அந்த திரைப்படம் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். அடுத்தது இப்போதுள்ள சினிமாவின் வடிவம் அது லூமியர் சகோதரர்கள் கண்டுபிடித்த இந்த சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவரை 50 அடி நீளமாக மட்டுமே தயாரிக்கப்பட்ட ஃபிலிம் சுருள் இப்பொழுது 1000 அடி நீளமாக தயாரிக்கப்பட்டு வருது அப்படிங்கிறாங்க. திரையிட்டு காட்டும் கருவிகளையும் காட்டுவதற்கான படங்களையும் லூமியர் சகோதரர்கள் தயாரித்து உலகம் முழுவதும் தங்கள் பிரதிநிதிகளை அப்படியே வளர்ச்சி படித்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நடிகர்களை வச்சு சண்டை போட வைக்கிறது, டான்ஸ் ஆட வைக்கிறது, இது எல்லாமே அதனுடைய வளர்ச்சி நிலையை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் அதனுடைய வளர்ச்சி நிலை அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதில் முக்கியமாக ஒன்று சொல்லுவாங்க, இது கூட நம்மளுடைய அந்த திரைப்படம் புக்கில் பார்த்துருப்போம். லாஸ் ஏஞ்சல்ஸை பற்றி சொல்லியிருப்போம். சினிமாக்காரங்களை பயந்து போய் ஒரு காட்டில் ஒளிஞ்சிக்கிட்டாங்க, சினிமா தயாரிக்கிறவங்களை வந்து துரத்துனாங்க அப்படிங்கிறத நம்மளே முன்னாடி ஒரு இதில் சொல்லியிருக்கோம். அதான் சொல்கிறாங்க, அமெரிக்காவின் சினிமா தயாரிப்பாளர்கள் தொல்லைகளுக்கு அஞ்சி தங்கள் கலைஞர்களுடன் அடர்ந்த காடு நோக்கி ஓடினாங்க. அந்த ஓடின இடம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற பகுதிக்கு ஓடுறாங்க. அந்த இடம் இப்பொழுது உலக புகழ்பெற்ற ஹாலிவுட்டாக இருக்குது. அந்த ஹாலிவுட்டாக இருக்கக்கூடியது லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி திரைப்படத்தை உலக அளவில் இருக்கக்கூடியதை சொல்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்கிற பொழுது எதன் அடிப்படையில் வளர்ச்சியில் வந்துச்சு அப்படின்னா நாடகத்தினுடைய அடுத்த நிலை தான் வந்து அந்த திரைப்படம் வந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ அதில் பார்க்குற போது இந்த புக்லேயே முதல்ல ஒன்று ஃபஸ்ட் எடுத்தோன்னே சொல்லுவாங்க, அது ஒரு அருமையான இது என்ன அப்படின்னா நம்மளுடைய நாடகத்துக்கு தொடர்பாக வர்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். சங்கரதாச சுவாமிகளை பற்றி சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா அவர் வேஷம் போட்டு வந்தார் அப்படின்னா, யமன் வேஷம் போட்டு வந்தார் அப்படின்னா கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாராம் அந்த யமன் வேடத்தில் அந்த குச்சி வச்சிருக்கிற பொழுது அந்த குச்சியை வச்சு ஒரு தரையில் ஒரு தட்டுவாராமா. தட்டுனா அந்த என்ன அதிருது அப்படின்னு சொல்லி இப்போ கூட ஏதோ பாட்டு வந்திருக்கு, அரங்கம் அதிரட்டுமே, அந்த சூலாயுதத்தை வச்சு தட்டுவார். அப்போ வந்து அரங்கமே அதிருமா. அதை பார்த்து கூட என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு அபாஷனா கூட ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அப்போ நடித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அதை படிக்கிறேன். ஒரு முறை சுவாமிகள் சத்தியவான் சாவித்திரி நாடகத்தில் யமன் வேடம் தாங்கி நடித்தாராம். நடித்த போது கையிலிருந்த சூலாயுதத்தை அதி ஆவேசத்தோடு ஓங்கி தரையில் அடித்தாராம். உண்மையாகவே இதன் விளைவாக சபையில் இருந்த ஒரு தாய்க்கு கருச்சிதைவு ஏற்பட்டு விட்டதாம். அதிலிருந்து சுவாமிகள் யமன் வேடம் பூண்டு வருகிறார் என்றால் அந்த காட்சி ஆரம்பிக்கும் முன்பே சுவாமிகள் யமன் வேடத்தில் வரப்போகிறார். கர்ப்பிணிகள் இருந்தால் சபையை விட்டு வெளியில் போய்விடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் போயிட்டு திரும்பி வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த நாடகத்தினுடைய தொடக்கத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது வந்துடலாம். இயேசுவின் வாழ்க்கை பற்றி பார்க்க வந்துடலாம். இப்போ இது என்ன அப்படின்னா உலக அளவில் இருந்தது, இப்போ தமிழகத்து அளவில் வந்து எப்படி வந்துச்சு இந்திய அளவில் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுவின் வாழ்க்கை. இந்தியாவுக்கு வந்த முதல் சினிமா படம் இயேசுவின் வாழ்க்கை. 1896ஆம் வருஷம் பம்பாய் நகரில் காட்டப்பட்ட இந்த படம் என்னது? பேசவில்லை. ஸோ பேசாத படம், ஊமை படம். இயேசுவின் வாழ்க்கை 1896. இப்போது நாம் பார்க்கிற சினிமா படங்களுக்கு ஆரம்ப நாட்களில் பேசும் படம் என்று பெயர். பேசும் படங்கள் வருவதற்கு முன்பு வந்தது ஊமை படங்கள். 4 வருஷங்கள் இயேசுவின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஏனென்றால் வேறு எந்த படமும் அங்கே வரல, அதனால் அந்த படமே ஓடிட்டுருக்கு. எத்தனை வருஷம்? 4 வருஷம் ஓடிருக்கு. இயேசுவின் வாழ்க்கை படத்தை கொண்டு வந்த டுபாண்ட் என்கிற ஒரு பிரெஞ்சுக்காரர் அந்த டப்பாவை தூக்கி கொண்டு இந்தியாவின் பல நகரங்களில் காட்டிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஆள் வந்துடுவார், சுவாமிக்கண்ணு வந்துடுவார் பாருங்கள். இயேசுவின் வாழ்க்கை படத்துடன் திருச்சிக்கு வந்து திரையிட்டு கொண்டிருந்த பிரெஞ்சுக்காரர் உடல் நலக்குறைவினால் திடீர்னு ஒரு தாயகம் திரும்ப வேண்டிய உடம்பு சரியில்லை, அதனால் அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுது. அப்போது இயேசுவின் வாழ்க்கை படத்தை ஆச்சரியத்துடன் வாய்ப்பிலிருந்து பார்த்து கொண்டிருந்தவர்களில் ஒருவர்
சுவாமிக்கண்ணு வின்சென்ட் என்பவர். பிரெஞ்சுக்காரர் நாடு திரும்ப நேரிட்ட போது அவரோடு தொடர்பு கொண்டு சுவாமிக்கண்ணு வின்சென்ட் ரூபாய் 2000 கொடுத்து அந்த படச்சுருளையும் கருவியும் வாங்கி கொண்டதாக கூறப்படுகிறது. இப்போது இந்த சுவாமிக்கண்ணு வின்சென்ட்டை பற்றி நம்மளுடைய ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. தன்னுடைய மனைவியினுடைய நகைகளை அடமானம் வச்சு விற்றோ அடமானமாக வச்சோ இதை வாங்குவார் அப்படின்னு நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி வாங்குறாரு. அதுவரையில் ரயில்வேயில் வேலை பார்த்து கொண்டிருந்த சுவாமிக்கண்ணு வின்சென்ட் அவருடைய வேலையை விட்டுவிட்டு இயேசுவின் வாழ்க்கை படம் நடத்துறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஊராக போய் போடுறாரு. ஆங்காங்கே டேரா போட்டு படம் காட்டலானார். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் வட இந்திய நகரங்களுக்கும் சென்று சுவாமிக்கண்ணு வின்சென்ட் அவர் சினிமா காட்டுறாரு. டென்ட் சினிமா, டூரிங் சினிமா என்றெல்லாம் பெயர் பெற்றன அப்படின்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது, திருச்சியில் குடியிருந்த சுவாமிக்கண்ணு வின்சென்ட் தான் தமிழக சினிமா வரலாற்றின் முதல்வர். ஸோ தமிழக சினிமா வரலாற்றின் முதல்வராக கருதக்கூடியவர் சுவாமிக்கண்ணு. ஆரம்ப நாட்களில் சினிமா படங்கள் சில பிரதிகளே தயாரிக்கப்பட்டதால் அந்த படங்கள் டூரிங்கில் சினிமா டென்ட் அப்படின்னு ஊராக பயணம் போகக்கூடியதாக ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்படி அந்த சினிமா போடுறது, டூரிங் சினிமாக்கள் அதிகமாகிறது, அதே சமயத்தில் அந்த படங்கள் போடுறதும் ரொம்ப நாளாக ஓடுறது அப்படியே கொண்டு போகிறாங்க. சுவாமிக்கண்ணு வின்சென்ட் பெயர் தான் இதிலும் முதலிடம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கொட்டகையாக இருந்தது பர்மனெண்ட் தியேட்டராக உருவாகிறது. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சில கொட்டகை இதுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி அப்புறம் அதை அழிச்சிருவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் முதல்ல ஒரு சினிமா தியேட்டர் வந்ததுக்கும் காரணம் யார் அப்படின்னா சுவாமிக்கண்ணு. அவர் தனது சொந்த ஊரான கோயம்புத்தூரில் 1914 ஒரு நிரந்தர கொட்டகை உருவாக்குறாரு. அது எங்கே அப்படின்னா வெரைட்டி ஹால் அப்படிங்கிற பெயரில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் தியேட்டர் கட்டுறாரு. இன்னுமே அது இருக்குது. அந்த ஸ்டாப்பு கூட இதையே நம்ம சொல்லியிருப்போம். அந்த ஸ்டாப்புக்கே பேர் என்ன அப்படின்னா வெரைட்டி ஹால் ஸ்டாப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தென்னிந்தியாவிலே தோன்றிய முதல் பர்மனண்ட் தியேட்டர் அதுதான். தென்னிந்தியாவிலே தோன்றியது அதுதான் முதல் தியேட்டர். இதைத் தொடர்ந்து சென்னையிலும் பிற நகரங்களிலும் சினிமா நிரந்தர கொட்டகைகளாக தோன்றலாயின அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அப்படியே வளர்ச்சியாக கொண்டு வராங்க. அதனுடைய வளர்ச்சி நிலைன்னு பார்க்குற பொழுது முதல் திரைப்படமாக இருக்கக்கூடியது ஹரிச்சந்திரா. இந்தியாவினுடைய முதல் திரைப்படம் 1913 வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த புக்கு உங்களுக்கு எளிமையாக நாடகத்தையும் ஒரு திரைப்படத்தையும் எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.